ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களில் ஒரு 25 தமிழ் வாக்கியங்களை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் எத்தனை மணிக்கு வரணும்? நான் எத்தனை மணிக்கு வரணும்? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் டைம் ஷுட் ஐ கம்? வாட் டைம் ஷுட் ஐ கம்? நான் எத்தனை மணிக்கு வரணும்? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு சாக்லேட் வேண்டுமா? உனக்கு சாக்லேட் வேண்டுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? உனக்கு சாக்லேட் வேண்டுமா? டு யூ வாண்ட் சாக்லேட்? டு யூ வாண்ட் சாக்லேட்? நெக்ஸ்ட் ஒன், சண்டே நீ ஃப்ரீயா? சண்டே நீ ஃப்ரீயா? இதை எப்படி கேட்கலாம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்போம் இல்லையா, நீ சண்டே ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ ஃப்ரீ ஆன் சண்டே? ஆர் யூ ஃப்ரீ ஆன் சண்டே? சண்டே நீ ஃப்ரீயா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அதை பற்றி தெரியாது. நம்மக்கிட்ட தெரியாத ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். எனக்கு அதை பற்றி தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், எதற்கு இந்த மாதிரி பண்ண? நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வை டிட் யூ டூ லைக் திஸ்? வை டிட் யூ டூ லைக் திஸ்? எதற்கு இந்த மாதிரி பண்ண? நெக்ஸ்ட் ஒன், முதலில் என்னை பேச விடு. முதலில் என்னை பேச விடு. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். முதலில் என்னை பேச விடு. நெக்ஸ்ட் ஒன், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், நீ இப்போவே அங்கே போ. நீ இப்போவே அங்கே போ. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ கோ தேர் ரைட் நவ். யூ கோ தேர் ரைட் நவ். நீ இப்போவே அங்கே போ. நெக்ஸ்ட் ஒன், அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இஸ் தட் ஆல்? இஸ் தட் ஆல்? அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் ஒன், நீ இதை செய்துதான் ஆகணும். நீ இதை செய்துதான் ஆகணும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஷுட் டூ திஸ். யூ ஷுட் டூ திஸ். நீ இதை செய்துதான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேறு என்ன வேணும்? உனக்கு வேறு என்ன வேணும்? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் எல்ஸ் டு யூ வாண்ட்? வாட் எல்ஸ் டு யூ வாண்ட்? உனக்கு வேறு என்ன வேண்டும்? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டு யூ வாண்ட் ஐஸ்கிரீம்? டு யூ வாண்ட் ஐஸ்கிரீம்? உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா? நெக்ஸ்ட் ஒன், இங்கே யாரும் இல்லை. இங்கே யாரும் இல்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நோபடி இஸ் ஹியர். நோபடி இஸ் ஹியர். இங்கே யாரும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், வேண்டாம் எதுவும் சொல்லாதே. வேண்டாம் எதுவும் சொல்லாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நோ டோன்ட் சே எனிதிங். நோ டோன்ட் சே எனிதிங். வேண்டாம் எதுவும் சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், நான் என் வேலையை முடித்து விட்டேன். நான் என் வேலையை முடித்து விட்டேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். நான் என் வேலையை முடித்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ கோபமாக இருக்கிறாயா? நீ கோபமாக இருக்கிறாயா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆர் யூ ஆங்க்ரி? ஆர் யூ ஆங்க்ரி? நீ கோபமாக இருக்கிறாயா? நெக்ஸ்ட் ஒன், அதற்கு முன்னாடி முதல்ல இதை பண்ணு.
அதற்கு முன்னாடி முதல்ல இதை பண்ணு. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, பிஃபோர் தட் டூ திஸ் ஃபர்ஸ்ட். பிஃபோர் தட் டூ திஸ் ஃபர்ஸ்ட். அதற்கு முன்னாடி முதல்ல இதை பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், நான் வேலையாக இருக்கிறேன். நான் வேலையாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் பிஸி. ஐ ஆம் பிஸி. நெக்ஸ்ட் ஒன், நீ அவனை பார்க்க போவாயா. நீ அவனை பார்க்க போவாயா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வில் யூ கோ see him. வில் யூ கோ see him. நீ அவனை பார்க்க போவாயா. நெக்ஸ்ட் ஒன், நீ அவளை பார்க்க போவாயா. நீ அவளை பார்க்க போவாயா. வில் யூ கோ see her. வில் யூ கோ see her. நீ அவளை பார்க்க போவாயா. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து இப்படி பண்ணாதே. தயவு செய்து இப்படி பண்ணாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் திஸ். ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் திஸ். தயவு செய்து இப்படி பண்ணாதே. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து இப்படி சொல்லாதே. தயவு செய்து இப்படி சொல்லாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் சே லைக் திஸ். ப்ளீஸ் டோன்ட் சே லைக் திஸ். தயவு செய்து இப்படி சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா. என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, won't you even tell me. won't you even tell me. என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா. நெக்ஸ்ட் ஒன், எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள். எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, everyone is laughing at you. everyone is laughing at you. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொல்ல வருகிறாய். நீ என்ன சொல்ல வருகிறாய். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் ஆர் யூ ட்ரையிங் டு சே. வாட் ஆர் யூ ட்ரையிங் டு சே. நீ என்ன சொல்ல வருகிறாய். நெக்ஸ்ட் ஒன், நான் எப்படி உன்னுடன் வர முடியும். நான் எப்படி உன்னுடன் வர முடியும். இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு கேன் ஐ கம் வித் யூ. ஹவு கேன் ஐ கம் வித் யூ. நான் எப்படி உன்னுடன் வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்ஸும் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஈஸியான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.